வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள வழக்குங்கிற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இந்த இலக்கண பகுதி வந்து 6th ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் வந்து 3 இயல் இருக்குது. 3 இயலில் ரொம்ப சிம்பிளான தலைப்புனா இந்த வழக்கு அப்படிங்கிற தலைப்பு. வழக்கு போலிங்கிறது தான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் இந்த வழக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போலி அடுத்த வீடியோவில் போடுறேன். இலக்கண பகுதி படிக்கிறப்ப வந்துட்டு எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து நோட்ஸாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு படிங்க. அதாவது புக்கில் ஒரு வாட்டி படிச்சிருங்க, இல்லை இந்த மாதிரி வீடியோவாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு இலக்கண பகுதி மறக்கவே மறக்காது. சில பேருக்கு இலக்கண பகுதி வந்து கடினமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க கூட இந்த மாதிரி நோட்ஸாக எடுத்து எழுதி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து வழக்குங்கிறதுக்கு வந்து புக்கில் இருக்க அத்தனை பாயிண்ட்ஸும் இந்த நோட்ஸில் இருக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லா எடுத்துக்காட்டுகளுக்குமே இதில் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன எழுதியிருப்பேனே தவிர மற்றபடி எல்லாமே அதில் உள்ள அத்தனை பாயிண்ட்ஸும் இதில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வழக்குனா என்னென்னு பார்ப்போம். வழக்குங்கிறத வந்து மரபுன்னு கூட சொல்லலாம். இது வந்து புக்கில் இல்லை, மரபுன்னு சொல்கிறது புக்கில் இல்லை. ஆனால் வழக்குங்கிறத மரபுன்னு கூட சொல்லலாம். வழக்குனா என்னென்னா, நம் முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினாங்களோ, சொற்கள் வழக்கத்தில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்களோ அதையே நம்ம திரும்ப பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வழக்கு. ரொம்ப சிம்பிளானது தான். வழக்கமாக என்ன பயன்படுத்தினாங்களோ முன்னோர்கள், அதை நம்மளும் பயன்படுத்துறதுக்கு பேர் வழக்கு. எழுதும்போதும் சரி, பேசும்போதும் சரி. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டெஃபினேஷனை மட்டும் எழுதாமல் விட்டுட்டேன். இது நீங்கள் எழுதும்போது நீங்கள் எழுதிக்கோங்க. பாக்கி எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வழக்கு வந்து 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகை. அதேமாதிரி தகுதி வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கோட வகைகள் வந்து இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. தகுதி வழக்கோட 3 வகை என்னென்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு இயல்பு வழக்கு 3த்தையும் மனப்பாடம் பண்ணுறது, தகுதி வழக்கு 3த்தையும் மனப்பாடம் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு கீழே வந்து நீங்கள் இலக்கணம் உடையதுன்னா என்ன, இலக்கண போலினா என்ன, மறுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பு வழக்கோட வகைகள் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தகுதி வழக்கோட வகைகள் 3. அப்போ வழக்குங்கிறது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படிங்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணி, உரைநடை, துணைப்பாடம்லாம் படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி படிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா வழக்கு 2 வகை, இயல்பு வழக்கு எத்தனை வகை, இத்தனை வகை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக மனப்பாடம் பண்ணாமல் விட முடியாது இதை. அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கே இலக்கண வழக்கு இயல்பு வழக்குன்னொடனே இயல்பு வழக்கு 3 வகை 3 வகைன்னு உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் மனப்பாடம் ஆகும். இப்போ இயல்பு வழக்கு பார்ப்போம். இயல்பு வழக்கு வந்து 2 வகை, இயல்பு வழக்கு 3 வகை, தகுதி வழக்கு 3 வகை. அடுத்து இயல்பு வழக்குனா என்ன, தகுதி வழக்குனா என்னன்னு நான் டெஃபினேஷனை சொல்லிடுறேன். ஆனால் வந்து இயல்பு வழக்கோட எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்ததுக்கப்புறம், தகுதி வழக்கோட எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரியும். இயல்பு வழக்குனா என்னென்னா, இயல்பான சொற்களை பயன்படுத்துறதுக்கு பேர் இயல்பு வழக்கு. அவ்வளோதான். இயல்பாக நம்ம சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை அப்படியே பயன்படுத்துறதுக்கு பேர் இயல்பு வழக்கு. தகுதி வழக்குன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேரடியாக அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, குடித்தேன் அப்படின்னா குடித்தேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அதுக்கு வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்டேங்கிறதுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, வேறு ஏதோ சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் தகுதி வழக்கு. இயல்பான சொற்களை நம்ம என்ன, நிலம்னா நிலம், காசுன்னா காசு அப்படி பயன்படுத்தினா இயல்பான சொற்களை பயன்படுத்துறதுக்கு பேர் இயல்பு வழக்கு. தகுதி வழக்குங்கிறது வந்து அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதுக்கு பதிலாக வேறொரு சொல்லை பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஒருவரிடம் அந்த இடத்துல அந்த அவையில் வந்து சொல்ல தவிர்க்கக்கூடிய சொற்கள் குறிப்பால் சிலருக்கு வந்து உணர்த்துவாங்க. ஒரு சொல்லுக்கு பதிலாக சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்ல சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தகுதி வழக்கு. அவ்வளவுதான். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கோட இயல்பு வழக்கோட முதல்ல என்ன இருக்குன்னா இலக்கணமுடையது. இலக்கணமுடையது அப்படின்னா ஒன்றும் இல்லை,
நம்ம பேசுகிறப்ப எழுதுகிறப்பவும் நார்மலாக சொற்களை இலக்கணம் உடையது போல் எழுதுனோம்னா அதுக்கு பேர் தான் இலக்கணம் உடையது. நிலம், மரம், வான், எழுது இதில் எந்த தப்புமே கிடையாது. அப்போ இதை என்ன சொல்லலாம்? இலக்கணமுடைய சொற்கள். கால், கை, கண் எல்லாமே வந்து இலக்கணமுடைய சொற்கள். எழுதினான், படித்தான் எல்லாமே வந்து இலக்கணமுடைய சொற்கள் தான். இதில் வந்து நீங்கள் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து வந்து இலக்கண போலி. இலக்கண போலின்னா என்னென்னா, இலக்கணமுடையது மாதிரியே நம்மளுக்கு தோணும். ஏன்னா அது பல காலமாக நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அது வந்து ஆனால் வந்து அதுக்கு கரெக்டான இலக்கணமுடைய சொல் வேறு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து இலக்கண போலி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, முன்றில் அப்படிங்கிறது முற்றம், முன்றில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். முன்றில்ங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஆனால் அதுக்கு சரியான வார்த்தை வந்து இல்முன். இல்முன்ங்கிறது தான் சரியான வார்த்தை. அதே மாதிரி கிளை நுனி அப்படிங்கிறது தான் வந்து சரியான வார்த்தை. ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? நுனிக்கிளை. இப்போ கிளையின் நுனி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் நுனியின் கிளைங்கிற மாதிரி நுனிக்கிளை அப்படின்னு வந்திருக்கும். நகரது புறம்ங்கிறது தான் கரெக்டு. ஆனால் புறநகர்னு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். வாய்க்கால் அப்படிங்கிறது தான் சரி, ஆனால் கால்வாய்னு பயன்படுத்துவோம். சதை அப்படிங்கிற சொல் தான் கரெக்டு, ஆனால் நம்ம தசை அப்படின்னு நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். கடைக்கண் அப்படிங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது. ஆனால் கண்ணின் கடையோரம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். வாயில் அது அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம், ஆனால் இல்வாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கோயில் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம பயன்படுத்துறது. ஆனால் வந்து கோவில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நுனிப்புல் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம், ஆனால் புல் நுனி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் கடைசியாக இருக்க 2 எக்ஸாம்பிளும் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது. மீதமுள்ளது எல்லாமே வந்து புக்கில் இருக்குது. புக்கில் இருக்க எக்ஸாமில் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த குழப்பமுமே வராத அளவுக்கு எல்லா இலக்கணமும் படிச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்பிளும் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோதான். இலக்கணம் உடையதுன்னா என்ன, இலக்கண போலினா என்னன்னு தெளிவாக புரியும். இலக்கணம் உடையதுங்கிறது நார்மலாக நம்ம முன்னோர்கள் அப்படி தான் பயன்படுத்தியிருப்பாங்க, நம்மளும் இப்போ தான் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் எந்த தப்பும் இல்லாத சொற்கள். ஆனால் இலக்கண போலிங்கிறது முன்னோர்களும் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு சரியான ஒரு இலக்கண சொல் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கிறது தான் இலக்கண போலி. இலக்கண போலிக்குன்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது இலக்கண போலிக்கான வரையறை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கண முறைப்படி இல்லாவிடினும் இலக்கணமுடையன போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இலக்கண முறைப்படி இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு இலக்கணமுடையவை மாதிரியே நம்ம ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, அதுதான் இலக்கண போலி. பெரும்பாலும் சொற்கள் முன்பின் மாறி வரும். பெரும்பாலும் ஒரு 3/4 சொற்கள் வந்து முன்பின் மாறி வரும். அதை வச்சு அது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து எல்லா சொற்களும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சதை, தசை வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பெரும்பாலான சொற்கள் முன்பின் மாறி இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர், முக்கியமான பாயிண்ட்டு, இந்த இலக்கண போலிக்கு இன்னொரு பேர் வந்து முன்பின் தொக்க போலி. முன்பின் தொக்க போலி, முன்னாடி பின்னாடி சொல் மாறி வருது இல்லையா, அதனால முன்பின் தொக்க போலி அப்படின்னும் இதை சொல்லலாம். அடுத்தது மறு வந்து ரொம்ப ஈஸி தான். மறுனா என்னென்னா பார்த்தீங்கன்னா, மருவி வரும் சொற்கள் தான் மறு. இலக்கண நெறியிலிருந்து நான் இப்போ எல்லாத்துலேயும் இன்ட்டு ஒரு பாயிண்டில் இன்ட்டு போட்டிருப்பேன், அதே மாதிரி எக்ஸாம்பிளில் இன்ட்டு போட்டிருப்பேன். அந்த மாதிரி உள்ளது வந்து புக்கில் இல்லாமல் நான் கொடுத்த பாயிண்ட்டுன்னு அர்த்தம். மருவி வரும் சொற்கள் மறு. இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஊருன்னா அதை கோவைன்னு நம்ம வழங்குவோம். அதே மாதிரி திருநெல்வேலி அப்படிங்கிறதுனா அதை நெல்லைம்போம். தஞ்சாவூருங்கிறத தஞ்சைம்போம். அதே மாதிரி என் தந்தை அப்படிங்கிறத எந்தைம்போம். சோழ நாடுங்கிறத சோநாடு. குடந்தைங்கிறது கும்பகோணம்னு நினைக்கிறேன். போதுங்கிறது என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் வந்து 2த்துக்கும் வந்து சரியான இது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மருவி வரும் சொற்கள், புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவோம். மருவி வரும் சொற்களை வந்து மறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப சிம்பிளானது. இயல்பு வழக்கு தெரிஞ்சிருச்சு. இயல்பு வழக்கில் தகுதி வழக்குன்னா என்ன, இயல்பு வழக்கில் இலக்கணமுடையதுன்னா நார்மலாக நம்ம சொல்கிற சொற்கள் வந்து கரெக்டானது இருக்கிறது வந்து இலக்கணமுடையது. இலக்கண போலினா முன்னாடி பின்னாடி மாறி வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நுனிப்புல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது மறுன்னா வந்து மருவி வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தஞ்சைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து தகுதி வழக்கு பார்ப்போம். தகுதி வழக்கில் 3 வகை இருக்கு இல்லையா, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இலக்கண இடக்கரடக்கல்னால் ஒன்றும் இல்லை, அவையில் தவிர்க்கக்கூடிய சொற்கள். இப்போ 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல சொல்ல கூச்சப்படுற சொற்கள், வெளிப்படையாக சொல்ல தயங்கும் சொற்கள். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சொல்கிறதுக்கு கூச்சப்படுற சொற்கள் தான் வந்து இடக்கரடக்கல். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வீட்டிலேயே இருக்கோன்னா இது மோஷன் போயிட்டு வந்து கழுவிட்டு வர்றதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? கால் கழுவி வந்தான், கால் கழுவி வந்தேன், கால் அலம்பிட்டு வர்றேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா குழந்தைங்களுக்கு வந்து கால் அலம்பி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்க வந்து மோஷன் போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கால் அலம்பி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்தே வந்து அது வந்து கால் அலம்பி விடுன்னா காலை அலம்புறது கிடையாது. அப்போ அந்த சொல்லுக்கு பதிலாக வேறொரு சொல்லை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல். அதே மாதிரி குழந்தை ஆய் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். குழந்தை வெளியே போயிட்டு, குழந்தை வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1க்கு போயிட்டு வந்தேன், 2க்கு போகிறது, 1க்கு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அது என்னென்னா வந்து அந்த இடத்துல டைரெக்டாக அந்த அவையிலையோ இல்லை 4 பேர் முன்னாடியோ நம்ம சொல்கிறதுக்கு கூச்சப்படுற சொற்கள், தவிர்க்கக்கூடிய சொற்களை தான் வந்து இடக்கரடக்கல்ம்போம். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இது எக்ஸ்ட்ராவாக உள்ளது. வாய் பூசி வந்தேன்னு சொல்லுவாங்க. அதாவது வாய் கொப்பளிச்சிட்டு வர்றதை கூட வந்து அது இதுவாக சொல்ல மாட்டாங்க. வாய் கொப்பளிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வாய் பூசி வந்தேன்னு சொல்லுவாங்க. இதுவும் இடக்கரடக்கல் தான். அடுத்து மங்களம். மங்களம் பேர்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அமங்கலமான சொற்களை விட்டுறதுக்கு பேர் தான் சொல்லாமல் அதை மங்களமாக மாற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் மங்களம். இப்போ வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு பெரும்பாலும் இப்போ சொல்ல மாட்டாங்க. அதாவது நோட்டீஸ் கொடுத்தாலோ இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலோ அதில் வந்து இந்த மாதிரி இவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை எய்தினார். இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம இயற்கை எய்தினாருங்கிறத பயன்படுத்துகிறோம். அப்போலாம் துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓலை வந்துடுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, திருமுகம் வந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. கருப்பு ஆடு அப்படிங்கிறது வந்து அமங்கலமான வார்த்தைங்கிறதுனால வெள்ளாடு அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா வீட்டில் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா விளக்கு அணை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, விளக்கை குளிரவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுடுகாடுன்னு சொல்ல மாட்டாங்க, பெரும்பாலும் நன்காடுன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷமுள்ள ஒரு கெட்ட பாம்பை தான் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நல்ல பாம்புன்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம், விஷம் உள்ள பாம்பு கெட்ட பாம்பு அது, ஆனால் அதை நல்ல பாம்புன்னு பயன்படுத்துவோம். இந்த மாதிரி அமங்கலமான சொற்களை நீக்கிட்டு நல்ல சொற்களை பயன்படுத்துறதுக்கு பேர் மங்களம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிளெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓலை, இதை மங்களமாக எப்படி மங்கள சொல்லாக எப்படி மாற்றுக, இல்லைனா மங்கள சொல்லாக எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமுகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதனால் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. தெரியாதவங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து குழுவுக்குறி. குழுவுக்குறிங்கிறதும் பேர்லேயே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். குழுவுக்குறின்னா என்னென்னா ஒரு குழுக்குள்ளே பயன்படுத்துகிறது. அந்த குழுவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைக்கான மீனிங் புரியும். அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் குழுவுக்குறி. மற்றவங்களுக்கு அது புரியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம்னா ஒரு ஆடு விற்கிறவர் இருக்கார், ஒரு ஆடு வாங்குறவர் இருக்கார். ஆடு விற்கிறவருக்கு ஒரு தரகர் இருப்பார், ஆடு வாங்குறவருக்கு ஒரு தரகர் இருப்பார். இடையில அந்த தரகர் நின்று பேசுகிறாங்கன்னா அந்த விற்கிறவங்களுக்கும் புரியாது அந்த வார்த்தை, வாங்குறவங்களுக்கும் புரியாது. இடப்பட்ட அந்த தரகருக்கு மட்டும் புரிகிற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, வார்த்தையை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து குழுவுக்குறி. மற்றவங்களுக்கு யாருக்கும் புரியாமல் அந்த ஆட்டு தரகர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான வார்த்தை. அதே மாதிரி இப்போ வந்து பொற்கொள்ளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி வார்த்தைகள், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் குழுவுக்குறி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்மலாம் வந்து நகைன்னு சொல்லுவோம், பொண்ணுன்னு சொல்லுவோம். ஆனால் பொற்கொள்ளர் என்ன சொல்லுவாங்கன்னா பரி அப்படின்னு சொல்லிப்பாங்க, அவங்களுக்குள்ள பரின்னு சொல்லிப்பாங்க. அதே மாதிரி யானை பாகர் என்ன பண்ணுவாங்க, ஆடையை வந்து காரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க குழுக்குள்ளே பேசிக்கிற வார்த்தைகள். அதே மாதிரி கல்லை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொல் விளம்பி அப்படின்னு சொல்லிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி அந்த குழுக்குள்ளே அவங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிற வார்த்தைகளை வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அவ்வளோதான், இந்த இது முடிஞ்சிருச்சு. தகுதி வழக்கில் என்னென்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இந்த 3 தலைப்பு இருக்குது. இந்த 3 தலைப்புமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக பாக்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பாக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இல்வாய் அப்படின்னா வந்து இலக்கணமுடையது, அதுதான் சரியான சொல்லி இலக்கணமுடையது. அதுவே வாயில்னு சொன்னால் இலக்கண போலி. அதுவே வாசல்னு சொன்னால் மறு. இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாயில்ங்கிற வார்த்தை வாசல்னு மருவி வந்திருக்கிறதுனால இது மறு.
இல்வாய்ங்கிறது வந்து நீங்கள் மருன்ன உடனே வந்து நீங்கள் தஞ்சை கோவை அந்த ஊரை மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இது இம்பார்ட்டண்டானது. வாசல் அப்படின்னு மாறுறது வந்து மருவி வந்திருக்கு. வாயில்ங்கிறத வாசல்னு இப்போ நம்ம மாற்றி சொல்லிக்கிட்டு வந்துட்டோம். இல்வாய்ங்கிறது இலக்கணம் முடியாது, இவ்வாயில்ங்கிறது இலக்கண போலி, வாசல்ங்கிறது மரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இயல்பு வழக்கு தகுதி வழக்கு டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இயல்பு வழக்குனா இயல்பாக சொற்களை பயன்படுத்துறது. அந்த 3 பகுதியிலையுமே உள்ள அந்த 3 வகைகள்லையுமே உள்ள சொற்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயல்பாக பயன்படுத்துறது, எதுவுமே மாறி வந்திருக்காது. அதே மாதிரி தகுதி வழக்குங்கிறது ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்லையே மாற்றி போட்டிருப்பாங்க, அதுதான் தகுதி வழக்கு. இப்போ இப்போ வந்து மைண்டில் ஒரு மேப் மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அதில் என்னென்ன வகை? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இப்போ இயல்பு வழக்குக்கு 3 வகை. என்னென்ன? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மரு. இப்போ இலக்கணமுடையதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கோங்க நீங்களே. நிலம், எழுதுகோள், அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அடுத்து இலக்கண போலிக்கு ஒரு 2-3 இது. நுனிப்புல், அந்த மாதிரி தசை, இந்த மாதிரி உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி மருவுக்கு வந்து வாசல், தஞ்சை, கோவை, இந்த மாதிரி சொல்லிக்கோங்க. போதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் போது, குடந்தை இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி ஞாபகம் வச்சு படிச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி அது மரு தான் அப்படிங்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது கேட்குறதும் அந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. அடுத்து தகுதி வழக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3 வகை. இடக்கரடக்கலுக்கு வந்து வாய் கழுவி வந்தேன், கால் கழுவி வந்தேன், வாய் பூசி வந்தேன், இந்த மாதிரி ஏதாவது 2-3 எக்ஸாம்பிள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மங்களம் அப்படிங்கிறதுக்கு வந்து துஞ்சினார், அதே மாதிரி திருமுகம், இந்த மாதிரி. அடுத்து குழுவுக்குறினா பொற்கொள்ளன் சொல்கிற பரி, அடுத்து யானைப்பாகர் சொல்கிற காரை. அந்த கொஷினை எப்படி கூட கேட்கலாம்னா, காரை என்ற சொல் குறிக்கும் காரை என்பது எந்த பொருளை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆடை, கீழே ஆப்ஷனில் 4 குடிக்கலாம். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்னு கேட்பாங்க. பரி, இந்த மாதிரி அதை அப்படி கூட கேட்கலாம். அதனால் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வழக்குங்கிற பகுதி முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.